இன்றைய நாளிலும் கர்த்தருடைய தூதுக்காக மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கூறும் வார்த்தையை நீங்கள் சிறிது ஆழமாய் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேட வேண்டுமாம். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேட வேண்டுமாம். அப்படியாயின் அருமையானவர்களே, நம்முடைய ஜீவியத்திலே எதற்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பின்ன தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய ஜீவியத்திலே முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், முதலாவது செய்ய வேண்டியது என்னவென்றால், எதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும்? அதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். எதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று நமக்கு ஆண்டவர் கற்பித்து தந்திருக்கிறாரோ அதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய ஜீவியத்திலே பிரதானமான பருவம் வாலிப பருவம். இதை முதலிலே தேவனுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும். இன்றைய காலங்களிலே அநேக வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு தங்களுடைய செல்போன், அதாவது ஹேண்டிக்கு தங்களை அர்ப்பணித்து விடுறாங்க. சபைக்கு வரும்பொழுது பாருங்க, ஜெப கூட்டங்களுக்கு வரும்பொழுது பாருங்க, அவர்கள் அந்த வேத புஸ்தகத்தை, பைபிளை கொண்டு வருகிறார்களோ இல்லையோ, ஆனால் செல்போனை கொண்டு வர மறக்கவே மாட்டாங்க. அருமையானவர்களே, போக்கிலும் வரத்திலும் பாருங்க, பைபிள் வாசிக்கிறார்களோ இல்லையோ, ஆனால் போன் பார்ப்பதற்கு அவர்கள் ஒருபொழுதுமே தவற மாட்டார்கள். பேக்குக்குள்ள அதாவது தங்களுடைய ஹேண்ட் பேக்குக்குள்ள அல்லது தாங்கள் கொண்டு வருகிற ஒரு பைக்குள்ள அவர்கள் பைபிளையோ அல்லது ஆறும் ஜனங்கள் வருவார்கள், இயேசுவை அறியாதவர்கள் வருவார்கள், அவர்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை கொடுப்போம் என்று சுவிசேஷத்துண்டோ அவர்கள் வைக்கிறார்களோ வைத்திருக்கவில்லையோ, ஆனால் அங்கே போன் அவருடைய பைபிள்களை நிச்சயமாக இருக்கும். அருமையானவர்களே, இதை நாங்கள் மறுக்க முடியாதல்லவா? இதனால் தான் இன்றைக்கு பாருங்க, இன்றைய நாளிலே, காலங்களிலே இன்றைக்கு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், இளம் வயது உடையவர்கள் திடீரென்று பரிதாபமான முடிவை எடுக்கிறார்கள். இன்றைக்கு தற்கொலைகள், இன்னுமாக பலவிதமான தவறான காரியங்கள், இவைகளிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டு போகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, பாருங்கள், செய்திகளை பார்க்கும் பொழுது இன்று அந்த வாலிப பெண் மரித்து விட்டாள், இந்த வாலிபன் மரித்து விட்டாள், அந்த இளம் குடும்பம் இவ்விதமான ஒரு காரியம் நேர்ந்து விட்டது. காரணமில்லாத சம்பவங்கள். உடனே இந்த உலகம் சொல்லுகிற காரியம், இப்போ ஒரு அருமையான காரியம் உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்லும்? உங்களுக்கு இது பாடமாகவே இருக்குமே. என்ன சொல்லும்? மனநிலை பாதிப்பு. மனநிலை பாதிப்பு. உண்மை என்ன தெரியுமா? தேவனுக்கு, இயேசுவுக்கு அடிமையாயிருக்கும் போது அவரால் ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். பிசாசுக்கு அடிமையாய் இருக்கும் பொழுது அவன்
சாகடிக்கிறான். அவ்வளவுதான். அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் வசனத்தை பாருங்க. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அவனுக்கு வேலை அதுதான். ஆகவேதான் பரிசுத்த பைபிளிலே பிரசங்கி 12ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று மீண்டும் மீண்டும் அந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, எங்களுடைய வாலிப வயதாகிலும் சிறு பிள்ளைகளாயிருந்தாலும் வாலிப வயதாகிலும் அல்லது வயது இளம் வயதினராயிருந்தாலும் அல்லது வயது சென்றவர்களாயிருந்தாலும் இன்னுமாக மிகுந்த வயது சென்றவர்களாயிருந்தாலும் அவர்கள் எப்பொழுதும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு முதலிடத்தை கொடுக்கிறவர்களாக, முதலாவது ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் யாராக இருந்தாலும் அருமையானவரே, நாம் யாராக இருக்கலாம். நாம் இப்பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது இன்னும் ஆண்டவரை விசுவசியாத பிள்ளைகளாகவும் இருக்கலாம், ரட்சிப்பை பெறாதவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, ஜீவனுள்ள தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். இதற்கே முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, பிரியமானவர்களே, வாலிப பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிரதான நேரம், நமது வாலிப பருவம், நம்முடைய பலன், நம்முடைய திறமை, நம்முடைய தாளந்து, இன்னுமாய் நமக்கு முக்கியமானது என கருதுகிற அனைத்தையும் அருமையானவர்களே முதலாவது தேவனுக்கு நாம் அர்ப்பணித்து விட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகளிலே 3ஆம் அதிகாரம் 9-10 தயவு செய்து வாசிங்க பார்ப்போம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுக்கே முதலிடம், அவருடைய ராஜ்யத்துக்கே அங்கே முதலிடம் கொடுக்க வேண்டும். அதாவது இன்னுமாக வயது சென்றவர்கள் ஆயினும் சரி, அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவர்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும். அந்த காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அதற்காக அர்ப்பணித்திருக்கும் பொழுதுதான் நாம் என்ன செய்கிறோம்? அவரை கனம் பண்ணுகிறோம். அவருக்கு நாம் முதலாவது இடம் கொடுத்து, அவருக்கென்று நாம் அவருடைய ராஜ்யத்துக்கென்று முதலாவது இடம் கொடுத்து நாம் நடக்கும் பொழுது அவரை கனம் பண்ணுகிறோம். மேலும் நம்முடைய பணம், நம்முடைய பொருள், நம்முடைய ஆசி அனைத்தின் மூலமும் கர்த்தரை நாம் கனம் பண்ண வேண்டும். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஆம் அருமையானவர்களே, இதனுடைய காரணம் என்ன? ஆசீர்வாதம் புரண்டோடும். அருமையானவர்களே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இன்னுமாய் எங்கள் வாழ்க்கையிலே புரண்டோடும். இன்னுமாக எங்களுடைய உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் வந்தடையும். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களுக்கு தேவ சமூகத்திலே ஜெபம் செய்வதற்கு, இன்னும் தேவனுடைய வசனங்களை வாசித்து தியானிப்பதற்கு, தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே முதலிடம் கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, இன்று உங்களை பார்த்து இந்த நேரத்திலே நான் கேட்கிறேன், காலையிலே நீங்கள் எழுந்து வேதம் வாசித்து ஜெபித்தீர்களா என்று கேட்கிறேன். கடந்த வாரமும் இதே வார்த்தையை உங்களிடத்திலே கேட்டேன், இன்றைக்கும் கேட்கிறேன். சிந்தித்து பாருங்கள். இந்த கேள்வியை உங்கள் முன்பாக வைக்கிறேன், நீங்கள் தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்கள், மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த அந்த கிருபையை பற்றி குறிப்பிடும் பொழுது சொல்லுகிறார், அவர்கள் முன்பு, அதாவது முதலாவது தங்களை தாங்களே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் 2 கொரிந்தியரிலே 8வது அதிகாரம் 5வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர்கள் முன்பு, அதாவது முதலாவது தங்களை தாங்களே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய ஜீவியத்தை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். வாசிப்போமா? லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20-21 தயவு செய்து வாசியுங்க. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் பரிசேயர் இயேசுவினிடத்திலேயே வந்து தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று அவர்கள் கேட்டார்கள். பின் அவர்கள் அதை இப்பொழுது நான் உங்களுக்கு தெரியும். அதாவது அவர்கள் கேட்டது, இந்த உலகத்திலே அந்த ராஜ்யத்தை அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். சரி, அந்த தேவ ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று அவரிடத்திலே கேட்ட பொழுது அதற்கு இயேசு சொன்ன பதில் என்ன? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று பதில். பின்னர் பரிசேயர் கேட்டதெல்லாம் இயேசுவால் உலக பிரகாரமாக வெளியரங்கமாக தங்களுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது உண்மைதான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசுவோ பாருங்கள், என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியது அல்ல என்றும் சொல்லிவிட்டார். என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியது அல்ல என்றும் சொல்லிவிட்டார். அதாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும் என்பதன் ஒரு விளக்கம் முதலாவது கர்த்தர் இயேசுவையே தேட வேண்டும் என்பதாகும். சரிதானே? கர்த்தர் இயேசுவையே தேட வேண்டும். ஆகவே அருமையானவர்களே, இதுவே நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. எது? முதலாவது ஆண்டவர் இயேசுவையே தேட வேண்டும். ஆகவே இதுதான் நம்மை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு. அருமையானவர்களே, நம்முடைய சொந்த நலனுக்காகவோ நம்முடைய சொந்த தேவைக்காகவோ இந்த அழிந்து போகும் உலக ஆசீர்வாதங்களுக்காகவோ நம்முடைய சுய நன்மைக்காகவோ அருமையானவர்களே நாம் இயேசுவை தேடக்கூடாது. வேதம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்த பைபிள் என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியரிலே 15-19 வாசியுங்க. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால், நாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். பார்த்தீர்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமுமாயிருக்கிறது என்று சொல்லி ரோமரிலே 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே அவர் குறிப்பிடுகிறார். அருமையானவர்களே, இப்பொழுது நீங்க வாசிங்க பார்ப்போம். மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை. அன்றியும்
அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வரும் என்று சொல்லுகிறார். பலத்தோடே வரும் என்று நம்முடைய கர்த்தர் சொன்னபடியே பாருங்க, பெந்தெகோஸ்தே என்னும் நாள் அன்று அந்த தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே இறங்கி வந்தது. அன்று பாருங்க, சபையும் அங்கே உருவாகியது. அந்த நேரம் தொடக்கம் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் அங்கே எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டி அந்த மாபெரும் பொறுப்பு, அருமையானவர்களே, அங்கே நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் அல்லது ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவனும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் மூலம் மறுபடியும் பிறந்து தேவராட்சியத்தை காண வேண்டும். ஒவ்வொரு மனிதனும், எந்த மனிதனும் தள்ளுபடி இல்லை. ஒவ்வொரு மனிதனும், ஏன் பாரம்பரிய கிறிஸ்தவனும், இந்த உலகத்திலே பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள் பாருங்க. அவர்கள் இவைகள் எல்லாரும் என்ன செய்யணும்? அவர்கள் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் மூலமும் மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் தேவராட்சியத்தை காண முடியும். அதுவரைக்கும் அவர்கள் தேவனுடைய ராஜ்யம் ஒன்று இருக்கென்பது அவர்களால் காண முடியாது. அது இன்றைக்கு பிரிவினை சபை ஒன்று இருக்கு பாருங்க, ரோமான் கத்தோலிக்க மதம். அது பிரிவினை சபை. ஆகவே பிரிவினை, அந்த பிரிவினை மதம் கூட அருமையானவர்களே, அது ரோமான் கத்தோலிக்க மதமாய் இருந்தாலும் இந்த விலக்கல்ல. அவர்களும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் மூலமாக மறுபடியும் பிறந்து தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் காண வேண்டும். நாங்கள் கண்டிருக்கிறோம் என்று சொல்லலாம். உண்மையிலே அவர்கள் காணவில்லை. அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை முக்கியம். சரியா? ஆண்டவருடைய வார்த்தை முக்கியமா, அல்லது மத தலைவர்களுடைய வாக்கியம் முக்கியமா, அல்லது போப்புடைய வார்த்தை முக்கியமா, அல்லது வேறு எதுவும் அறிஞருடைய வார்த்தை முக்கியமா? இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இதுதான் முக்கியம். அருமையானவர், அதற்கு வேற எந்த விதமான ஒரு விதண்டவாதங்களும் பேசிக்கொண்டு இருக்க முடியாது. பின்பு கர்த்தர் இயேசுவின் கட்டளைப்படி இவ்விதமாக, அதாவது தேவ ராஜ்யத்தை கண்டவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தை கண்டவர்கள் உள்ளுக்குள்ளே போற வழியை பார்க்க வேணும். அதற்கு என்ன வழி? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தண்ணீரில் மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள தங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாக அந்த உரிமையோடு அவர்கள் மாறுகிறார்கள். இப்போ அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை காண வேண்டும். இரண்டாவது, அதற்குள்ளே பிரவேசிக்கும் தகுதியை பெற வேண்டும். கவனிங்க அருமையானவர்களே, இப்படிப்பட்டவர்கள் முதலிலே தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக யார் இப்படி பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க அந்த பாக்கியத்தை பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு அநேகர் இதிலே தவறி விடுகிறார்கள். நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், நாங்கள் கர்த்தருடைய ஜனங்கள், நாங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர் என்று சொல்லி விடுகிறார்கள். அருமையானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால்
நான் உண்மையாகவே கர்த்தருடைய ஊழியக்காரன் என்றால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் எப்பொழுதும் முதலிடம் கொடுக்கிறவராக காணப்படுவேன். ஏனென்றால் அவர்கள் இனி உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். அநித்தியமான இந்த உலகத்தில் ஜீவிக்கும் போது அருமையானவர்களே, நித்தியமான தேவனுடைய ராஜ்யத்திலேயே நாம் வாழ்க்கை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இந்த அநித்தியமான இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகிறோம். இந்த உலகத்திலே உலகத்துக்குரியவைகளை அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளையே நாம் முதலாவது தேடுவதிலே வாஞ்சை உடையவர்களாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு இதுகளை மறந்து இன்றைக்கு எத்தனை பேர் பணம், பொருள், காணி, பூமிகள் இதுகளையே வாங்குறதிலேயே இன்றைக்கு தங்களுடைய காலத்தை செலவழிக்கிறார்கள். எப்பொழுதும் இதே அவருடைய பேச்சாக இருக்கும். பொதுவாக சில இன்றைக்கு ஊழியக்காரர்கள் கூட இவ்விதமாக தவறி போய்கொண்டே இருக்கிறார்கள். அருமையானவர்களே, ரோமரிலே நீங்கள் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை தயவுசெய்து வாசிக்க பார்ப்போம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அருமையானவரே, ஆகவே அருமையானவர்களே, இப்பொழுது நாம் யார்? நீதிமான்கள். நாம் நீதிமான்கள். ஆகவே அருமையானவர்களே, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருப்பதினாலே நம்முடைய ஆண்டவர் இயேசு கூறிய அந்த கூறியபடியே வேதபாரகர், பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் நம்முடைய நீதி அதிகமாயிருக்க வேண்டும். தேவன் பேரிலே நாம் வைத்திருக்கின்ற அந்த விசுவாசம் நம்முடைய கிரியைகளினாலே அது வெளிப்பட வேண்டும். பாருங்க, ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை அவன் பலிபீடத்தின் மேலே அர்ப்பணித்ததன் மூலமாக, பலிபீடத்தின் மேல் அர்ப்பணித்த பொழுது தன் கிரிகையினாலே அவன் நீதிமானாக்கப்பட்டான். பார்த்தீங்களா? தன் கிரிகையினாலே. நம்முடைய சரீர சுகத்துக்காக தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், விசுவாசத்தின் ஒரு கிரியை, அவ்வளவுதான். அது தேவனால் நமக்கு நீதியாக எண்ணப்படும். நம்முடைய சரீர சுகத்துக்காக பாருங்க, தேவன் மேல் வைக்கிற விசுவாசம். என் தேவன் என்னுடைய வியாதியை மாற்றுவார். வைத்தியர்கள் எல்லாரும் கைவிடப்பட்டாச்சு. ஆகவே என் தேவனையே நான் நம்பி இருக்கிறேன். இந்த உலக வைத்தியர்கள் கர்த்தர் தான் தந்தார் எனக்கு. ஆனாலும் அவருடைய சக்திக்கு மிஞ்சி விட்டது. நான் என்னுடைய வியாதிக்கு என் தேவனை மாத்திரமே நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி நாம் வைக்கிற அந்த விசுவாசம், அது தேவனால் நமக்கு நீதியாக எண்ணப்படும். உபாகமம் 6ஆம் அதிகாரத்திலே 25வது வசனத்தை தயசு வாசிங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளையின்படியும் செய்ய சாவதானமாயிருந்தால் நமக்கு நீதியாயிருக்கும் என்று சொல்வாயாக. இங்கே பாருங்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்திலே இந்த எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாயிருந்தால் நமக்கு நீதியாக இருக்கும் என்று சொல்வாயாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, தேவன் நமக்கு இட்ட எல்லா கட்டளைகளின் படியும் செய்ய சாவதானமாயிருந்தால் நமக்கு அது நீதியாக எண்ணப்படும். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே நமக்கு வியாதி வருத்தங்கள் என்றால் அங்கே இந்த உலகத்தில் வைத்தியரை கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே நாம் வைத்தியர்கிட்ட போகக்கூடாது என்றல்ல. ஆகவே நாம் வைத்தியரிடம் போக வேண்டும். நம்முடைய வியாதிக்கு அந்த வைத்தியருக்கு ஞானத்தை கொடுப்பது கர்த்தர். ஆகவே
அந்த அந்த வைத்தியரிலே அல்ல, வைத்தியத்திலே போக வேண்டும். நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், எங்களுடைய விசுவாசம் தேவனிலே இருக்க வேண்டும். அவர்தான் நம்முடைய பரிகாரி கர்த்தர். இவ்விதமாக அருமையானவர்களே, முதலாவது கர்த்தருடைய பிள்ளை தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவோமாயின், அருமையானவர்களே, அவற்றுடனே கூட நம்முடைய சரீர பிரகாரமான உலக பிரகாரமான எங்கள் தேவைகளையும் அவர் அறிந்திருக்கிறபடியினாலே அவைகளையும் தந்து அவர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.